சார், இப்போ இந்த 2026 எலெக்ஷன் பிரச்சாரங்களில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சார கூட்டங்களாக இருக்கட்டும், துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களையும் கூட்டம் அதிகமாகவே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வெளியில் பேசப்படுது. இதை பற்றி சொல்லுங்கள். மக்கள் பெருவாரியாக அதிகமாக யார் பின்னால் நிற்கிறார்கள் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பெரிதும் மக்கள் விரும்புகிறாங்க. துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காங்க. இவங்க போகிற இடத்துக்கு மக்கள் வரவேற்பு என்பது துளியளவும் கிடையாது. மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும். தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக கூட்டிகிட்டு இருக்கு. ஆனால் அது முழுவதுமாக பார்த்தோம்னா கட்சியோட நிர்வாகிகள் கிடையாது, ரசிகர்கள். ஓகே சார், இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையினால டிவிகே கட்சியினால டிஎம்கே உடைய ஓட்டுகள் எல்லாமே பிரியுது. இல்லை, திமுகவுக்கு இந்த தேர்தல், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். திமுக இந்த விளம்பர மாடலை பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பேரை விளம்பர மாடல் நாடக கம்பெனி தான். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் SRK ராஜேஷ் தேவர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தேர்தல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இந்த 2026 எலெக்ஷன் பிரச்சாரங்களில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சார கூட்டங்களாக இருக்கட்டும், துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களையும் கூட்டம் அதிகமாகவே இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வெளியில் பேசப்படுது. இதை பற்றி சொல்லுங்கள் சார். இது விமர்சனமே கிடையாது, இதுதான் உண்மையான கள நிலவரம். ஏன்னா இப்போது வருகின்ற ஏப்ரல் 23 நடைபெற இருக்கின்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களிலுமே மக்கள் பெருவாரியாக அதிகமாக யார் பின்னால் நிற்கிறார்கள் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பெரிதும் மக்கள் விரும்புகிறாங்க. இந்த சைடில் பார்த்தோம்னா ஒருத்தருமே இல்லாமல் தனியாக டீ கடையிலேருந்து டீ ஆற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மாதிரி நம்முடைய திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காங்க. இவங்க போகிற இடத்துக்கு மக்கள் வரவேற்பு என்பது துளியளவும் கிடையாது. மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கணும், எடப்பாடியார் அவர்கள் தான் முதல்வராக வேண்டும் என்பதில் மக்கள் தெளிவாக செஞ்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சார், இப்போது ஏடிஎம்கேக்கு பிரச்சார கூட்டங்களில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த கூட்டம் அப்படியே ஓட்டாக மாறுன்றது எந்த அளவுக்கு சரியாக இருக்க முடியும்? ஏன்னா அதிமுக உட்பட பல கட்சிகள் இதை சொல்லியிருக்காங்க, கூட்டம் எப்போவுமே ஓட்டாக மாறாது அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ இதை வச்சு எப்படி சார்? இல்லை, இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போது தாவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக கூட்டிகிட்டு இருக்கு. ஆனால் அது முழுவதுமாக பார்த்தோம்னா கட்சியோட நிர்வாகிகள் கிடையாது, ரசிகர்கள். இதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். ரசிகர்கள் வேறு, நிர்வாகிகள் வேறு. நிர்வாகிகள் தான் ஓட்டு போடுவாங்க, ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு கட்சி. மக்கள் அதுவும் இல்லாமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல் கொண்டு புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய வழியில் அதே வழியில் இன்றைக்கி மக்களுக்கான நிறைய பயனுள்ள திட்டத்தையும் மக்களுக்கான கள அரசியலை பண்ணிகிட்டு இருக்கார் திரு எடப்பாடியார் அவர்கள். அப்போது பெரிதும் விரும்புவதுன்னு பார்த்தோம்னா இன்றைக்கி அதிமுகவை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மொத்த வாக்குமே இன்றைக்கி சென்னை முதல் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே மக்களுடைய மனநிலையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் நிறைய பேரிடர்களை சந்தித்தாங்க. இந்த பேரிடர்னும் போது இயற்கை பேரிடர் கிடையாது, திமுகவால் வந்த பேரிடர்கள். மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போது நமக்கான மாற்று அரசியல் வேணும், நமக்கான ஒரு நல்ல தலைவர்கள் வேணும். அப்போ யாரை நம்ம தேர்ந்தெடுப்பதுன்னா எடப்பாடியார் அவர்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அவருக்கு அவருடைய கரம் வலுப்பெற்று இருக்கிறது. ஓகே சார், இப்போது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையினால டிவிகே கட்சியினால டிஎம்கே உடைய ஓட்டுகள் எல்லாமே பிரியுது. ஸோ அந்த ஓட்டுகள் எல்லாமே டைரெக்டாக ஏடிஎம்கேக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் அந்த ஓட்டுகள் நாம் தமிழருக்கு போகலாம், வேறு கட்சிகளுக்கு போகலாம்ல, ஏடிஎம்கேக்கு வரும்னு எப்படி சொல்ல முடியும்? பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது யார்? இன்னைக்கு அதிமுக தான் பிரதான எதிர்கட்சியாக நிற்கிறாங்க. அப்போது அடுத்தது தமிழக முதல்வராக யார் வரணும் அப்படின்னு மக்கள் சிந்திக்கும் போது இப்போது நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற ஓட்டுகள் அவங்களுடைய வாக்கு வங்கி அவங்க ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னமும் தனித்து தான் நின்றுட்டு இருக்காங்க, கூட்டணி கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் இன்னமும் நாம் தமிழர் கட்சி வரலை. இது உண்மையான நிலைப்பாடு. அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து செயல்படக்கூடியது யார்? அதிமுக. அப்போ அதிமுகவுக்கு தான் அந்த ஓட்டு முழுவதுமாக மாறும். இப்போது தாவேகாவாக இருக்கட்டும்,
மற்ற சில தோழமை கட்சிகளாக இருக்கட்டும், இவர்களுடைய வாக்கு வங்கிகள் அனைத்துமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் போகும். ஏன்னா திமுக மீது உள்ள வெறுப்பால் மக்கள் எல்லாருமே வந்து அதிமுகவுக்கு தான் வலு சேர்க்கிறாங்க. அப்போ அந்த வகையில் நம்ம எடுத்து பார்க்குறோம்னா இன்றைக்கி கள அரசியல், கள ஆய்வு முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே சார், அப்போது திமுகவுக்கு வந்துட்டு சென்னையிலையும் சரி தென் மாவட்டங்களையும் சரி வாக்கு சதவிகிதம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது? இல்லை, திமுகவுக்கு இந்த தேர்தல், இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். ஏன்னா முழுவதுமாக இந்த கட்சி திமுகவில் வந்து உள்கட்சி பூசல் நிறையா இருக்குது. இன்ன வரைக்குமே நிறைய தொகுதிகளில் வந்து யாரும் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாங்க. அவங்களுடைய கூட்டணி தோழமைகளும் ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் இவங்களும் முழுவதுமாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. எல்லாருமே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. விசிகாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருமே காங்கிரஸு சுத்தமாகவே திமுக புறந்தள்ளி தான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுடைய பலம் உடைந்து விட்டது. இவர்களுக்கு வந்து பின்னடைவு என்பது மிக மோசமான நிலையில் இந்த தேர்தல் சந்திப்பார்கள். இந்த எலெக்ஷனுக்காக திமுக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் மக்களுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. பட் அதெல்லாம் பார்க்கும்போது தான் மக்களுக்கே தெரியுது, ஓ இதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். திமுகவை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, திமுக வந்து இந்த விளம்பர மாடலை பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பேரை வந்து விளம்பர மாடல் நாடக கம்பெனி தான். அப்போது நாம் ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு நாங்கள் இதெல்லாம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கான நலத்திட்டத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு காட்டினா பரவாயில்ல. இவங்க பண்ணக்கூடிய மோசடியும் சில ஊழல்களையும் அவங்களே திட்டமிட்டு திரையிட்டு காட்டிடுறாங்க. அப்போது மக்களுக்கு தெளிவாக தெரிந்து விடுகிறது. மக்கள் வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க அவங்க பண்ணுற தப்பை, நம்ம மீண்டும் இவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுப்பது சாத்தியப்படாது. அதனால் இனியும் திமுகவை நம்பி ஏமாறக்கூடாதுன்றது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த அரசியல் களம் என்பது மிக ஒரு விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஓகே சார், இப்போ அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் கட்சியை நல்லபடியாக எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த 2026 தேர்தல் அப்படின்றது ரொம்பவே ஒரு டஃப்பாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி? இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் பெரிய அளவில் விரும்புறது என்னன்னா ஆட்சி மாற்றம் வேண்டும். இதில் மக்கள் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆட்சியை முழுவதுமாக அப்புறப்படுத்த வேண்டும். இதை அப்புறப்படுத்திட்டாவே தமிழகம் தலைநிமிரும். ஒரு பாமரனும் இங்கே வந்து நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு வந்து எடப்பாடியார் அவர்களோட ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி இது டெல்டா மாவட்டமாக இருக்கட்டும், வட தமிழகமாக இருக்கட்டும், தென் தமிழகமாக இருக்கட்டும், எல்லா மாவட்டங்களிலுமே எல்லாம் ஒற்றுமையாக இன்றைக்கி, அதுவும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் மிக வலிமையாக இருக்கிறது. அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து தெளிவான சிந்தனையில் செயல்படுகிறார்கள் ஒற்றுமையுடன். அப்போது களம் வந்து முழுவதுமாக இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறது, மக்கள் விரும்புகிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி 2026 சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போது தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இப்போ திமுகவில் வந்து முதல்வர் நாற்காலி யார் கைப்பற்றுவது அப்படின்ற ஒரு ரேஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சைடில் வந்து கனிமொழி அவர்கள் வந்து முதல்வராக வேண்டும் அப்படின்னு அவங்க தனியாக ஒரு டீம் ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய துணை முதல்வர் அவர் வந்து அடுத்த முதல்வராக வரணும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் வேலை பார்க்காங்க. இதையும் தாண்டி திமுகவுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனை உள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ சபரீசனை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காப்புல, அவருடைய மனைவி உள்ளே வந்துட்டாங்க. அப்போது திமுகவில் இருக்கக்கூடிய மொத்த குடும்பமும் இறங்கி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. இவர்களை முதல்ல அந்த இடத்துல பலப்படுத்தாமல் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை கிடையாது. திமுகவை இனியும் நம்பினோம்னா நம்ம நடுத்தரில் தான் நிற்போம் அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதனால் காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுகவை புறந்தள்ளிவிட்டு ஒரு பேருக்கு கூட்டணியில் இருக்கும் அப்படின்றத இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இந்த திமுக என்ற ஒரு 4 சக்கர வாகனம் ஒவ்வொரு சக்கரமாக கலண்டு விழுந்து கொண்டு இருக்கிறது. கூடிய விரைவில் தலைக்கீழாக கவர்ந்து விடும் என்பதை நிதர்சனம். நிச்சயமா சார், உங்களோட நேரம் ஒதுக்கி தேர்தல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி.